அத்தை கண்ணு தெரியுங்க அத்தை. அத்தை அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை எழுந்திருங்க அத்தை. அண்ணா பக்கத்துல தெளிடா. அண்ணி 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 கண்ணு தரங்க அண்ணி. அத்தை கண்ணு தெரிய மாட்டேன்றாங்க. இல்லடா. தூக்கு. ஒண்ணுமே சாப்பிடல வேற. அதனால அம்மா தெரியல. அம்மா என்னமாச்சு? அம்மா பாத்து. தீபிகா தீபிகா சொல்லுங்க டாட். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கார்ல வரும்போது சொல்லிருக்கலாமே. கார்ல வரும்போதே சொல்லிருப்பேன். உன் கவனம் பூரா லேப்டாப்ல இருந்தது, அதான். சரி இப்ப சொல்லுங்க. வந்ததுல இருந்து பிசினஸ்னு ரொம்ப அலைஞ்சுகிட்டு இருக்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுமா. ஆமாம்மா, உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை இன்னும் எவ்வளவு என்னன்னு கணக்கே பார்க்க முடியல. தேவையில்லாம நீயே எதுக்குமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? ஏதோ ஒரு ஹாபிக்காக பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். நானும் சரின்னு பர்மிஷன் கொடுத்தேன். ஆனா நீ எனி டைம் பிசினஸ்னு கான்சென்ட்ரேட் பண்ணி உன் உடம்ப கெடுத்துக்கிறியம்மா. டாட் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பிசினஸ்க்காக என்னோட ஃபுல் டைம் ஒதுக்குறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆவது என் கியூட் பேரண்ட்ஸ்க்காக ஒதுக்கலாமேனு தான் இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஏன் ஹெல்த்தை கவனிச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரி, இப்ப நான் உடனே ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகணும். இன்னும் 1 hourல இன்னொரு மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ப்பா 3 o'clock பெங்களூர் ஃபிளைட்டை பிடிக்கணும். ஸோ உங்க அட்வைஸை கேட்க எனக்கு டைம் இல்லை. வெரி சாரி டாட். சாரி மாம். ஓகே பாய். என்னங்க இவ எவ்வளவு சொன்னாலும் உடம்ப பாத்துக்காம பிசினஸ்னு பறந்துகிட்டு இருக்கா? ஏன் பொண்ணு இல்ல, அப்படிதான் இருப்பா. சரி வா போலாம். நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீ ஏன் ஃபோன் பண்ணிட்ட. சூப்பரான இடத்துல வேலைக்கு சென்டேன்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா மச்சான். இதெல்லாம் வெளில சொல்ற கூடாது, ஆனா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். புது ஓனரு வசதியோ வசதி. டேய், என்ன மாதிரி செக்யூரிட்டிக்கெல்லாம் வெளியே 10,000 தானே சம்பளம் தருவாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே இவங்க 30,000 தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அது போக டெய்லி 500 ரூபாய் பேட்டா. இங்க ஓனர் அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா தாங்கிறாங்க. பேரு தீபிகா. பூர்வீகம் மலேசியா. அண்ணா பொண்ணு ஒரு இடத்துல மட்டும் சொத்து இருந்தா பத்தாதுன்னு உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ணி சொத்து சேர்த்துச்சான். இந்தியாவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிசினஸ் ஆரம்பிச்சாங்களாம். அது பயங்கரமா பிக்கப் ஆன உடனே சென்னையில பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு போன வாரம் தான் வந்துக்கிறாங்க. டேய், வந்த கையோட நெட் அமௌண்ட் பல கோடி கொடுத்து பங்களா வாங்கி குடியும் வந்துட்டாங்கடா. எங்க ஓனரமா பார்க்க தான் பூ மாதிரி இருப்பாங்க, ஆனா புயல் மாதிரி வேகம். ஒரு நிமிஷம் கூட ஓஞ்சு உட்கார மாட்டாங்க. டேய், நீயும் பொட்டி கடையை மூட்டு மெட்ராஸ் வர வழியே பாடுறா. நான் ஓனரமாட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துறேன். என்னடா சரி, போன வச்சுட்டா.
டாக்டர் எப்படி இருக்காங்க? ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அம்மா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு வயசாகுது இல்ல, கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன? விஸ்வா, இன்னும் 2 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஒரு நிமிஷம் வாங்க. ஆ. அம்மாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லை விஸ்வா. ஆனா ஏற்கனவே அம்மா உடம்புல சுகர், பிபி, அது இதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவங்கள எதுக்காக பட்னியா இருக்க விட்டீங்க? ஐயோ இல்லை டாக்டர், எனக்கு பர்சனலாக ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் அப்படியே அந்த குழப்பத்தில் அம்மா சாப்பிடலங்கிறது கூட கவனிக்கல நேற்று ராத்திரி. ஆனால் எங்கள் அத்தையும் கல்பனாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க சாப்பாடு வேணான்னு படுத்திருக்காங்க. எனக்கு தெரியல, காலையில் தான் எனக்கு விஷயம் தெரியும். அப்புறம் நான் போய் பேசினேன், ரொம்ப கம்பல் பண்ண, ரெக்வஸ்ட் பண்ண. அவங்க சாப்பிடவே இல்லை டாக்டர். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் காரணம் இல்ல, அவங்க ராத்திரி முழுக்க அளவுக்கு அதிகமான டென்ஷன்ல இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல டாக்டர். அப்பா இறந்து போனதுலேருந்து இப்படிதான் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது? அது தப்புன்னு சொல்ல முடியாது விஸ்வா. ஹஸ்பண்டை இழந்து துக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு இது சின்ன விஷயம், இது பெரிய விஷயம், இதுக்கு எமோஷனல் ஆகலாம், இதுக்கு ஆகக்கூடாதுன்ற பாகுபாடெல்லாம் அவங்களுக்கு சொன்னா புரியாது. நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எந்த விஷயத்திலயும் எமோஷனல் ஆகாம பாத்துக்கணும். அதுலயும் இப்ப அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான உறவா நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. அதனால உங்க ஒருத்தர் மேலதான் அவங்களோட ஒட்டுமொத்த அஃபெக்ஷனும் இருக்கு. நீங்க அம்மான்ற வார்த்தையே கொஞ்சம் அழுத்தி ஹார்ஷா சொன்னாலே போச்சு, அதுவே அவங்களோட மனச பெரிய எமோஷனலுக்கு கொண்டு போயிடும். ரைட். இனிமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள ஒரு குழந்தையா தான் பார்க்கணும். அவங்க சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அதை எந்த மறுப்பும் தெரிவிக்காம செஞ்சிடணும். இல்லனா கடைசியில பெரிய ரிஸ்க் ஆயிடும். அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். மாமா, டாக்டர் தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஏஜில் வரதான் நார்மலா, அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மார்னிங் மெடிடேஷன், வாக்கிங்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவலைப்படாமல் இருக்க சொன்னாங்க. சரியா? ஏன்பா போய் சொல்ற? நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னாங்களா? மா, அத்தை, ஏம்மா இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இங்க பாரு, நீ 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்க போற. நான் இருக்கேம்மா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். புரியுதா? முதல்ல இந்த மாதிரி எமோஷனலாகி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர். மாமா, அத்தை எமோஷனல் டென்ஷன் எல்லாம் ஆகாம இருக்கணும்னா அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்தாங்க. அப்பா, அவரோட காரை காணோம். அவர் இன்னும் வரல போல இருக்கு. வந்துருவாருமா, டைம் ஆயிடுச்சுல்ல. வா, நம்ம கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருவோம். அப்பா, என்னம்மா? அங்க வேணாம்ப்பா. அவர் வரும்போது என்ன பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவாரு. நம்ம வேணா ஒண்ணு செய்யலாம். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம்.
அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சா போய் பார்த்து பேசலாம்ப்பா. அம்மாடி நந்தினி, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா. உன் புருஷனை நேருக்கு நேர் சந்திச்சு பேசுறதுக்கே நீ இவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்க. என்னப்பா பண்றது? இதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட முடியுமா? வாங்கப்பா. வா. உட்காருங்கப்பா. நந்தினி, பதட்டப்படாதம்மா. கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துரு. நான் உள்ள போய் வேலை செய்யறவங்கிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க உட்காந்துரு. தம்பி. சார், நீங்க விஸ்வா சாரோட மாமனார் தானே சார்? நீங்க? ஆமா தம்பி, மாப்பிள்ளையை பார்க்கலான்னு தான் வந்தேன். சார் இன்னும் வரலீங்களா சார்? எப்பவுமே 10 மணிக்கு வந்துருவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவ்வளவு நேரம் வராம இருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா சார்? ஆமா தம்பி, ரொம்ப முக்கியமான விஷயமா தான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார், அப்பனா ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேளுங்க சார். அது நான் ஃபோன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலப்பா, அதான். இருங்க சார், என்கிட்ட ஃபோன் இருக்கு, நான் ட்ரை பண்றேன். இருங்க சார். The subscriber cannot be reached at the moment. சார், லைன் கிடைக்கல சார். நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார். சார் எப்படி வந்துருவாரு சார்? வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவர் லீவ் எடுக்கிறதா இருந்தா எப்படி என்கிட்ட சொல்லியிருப்பார் சார். சார், அந்த சேர்ல உட்காருங்க சார். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்களா? தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வேணாம் சார். சார். நான் காத்தாட வெளியில உட்காந்துருக்கேன். சரிங்க சார். அப்பா, என்னப்பா சொன்னாரு? இல்லம்மா, மேஸ்திரியை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்தேன். அவரும் ஃபோன் பண்ணி பார்த்தாரு, ஆனா லைனே கிடைக்கல. இப்போ வந்துருவாரு, லீவு கூட சொல்லல, அதனால எப்படியும் வந்துருவான்னு சொன்னாரு. என்னப்பா இது? நான் இன்னைக்கு அவரை எப்படியும் பாத்துருவேன்னு தெரிஞ்சுதான் வராம இருக்காரோ? கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்ப்பா. என்னம்மா இது? ஃபோன் பண்ணி பேசுறதா இருந்தா வீட்ல இருந்தே பேசிருக்கலாம் இல்லையா? அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் எடுப்பாரா மாட்டாரான்னு தெரியாதனால தானே நாம இங்க வந்திருக்கோம். ஒண்ணு வேணா பண்ணி பார்க்கலாம். முரளிக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். இந்தா. பார்த்து மெதுவா வா. அத்தை பார்த்து. அம்மா, வந்துட்டேன். வாங்க. மெதுவா உட்காந்து. அண்ணி வந்துட்டாங்களா? அண்ணி, பார்த்து உட்காரு. பாத்து பாத்து. பார்த்து மெதுவா. அத்தை. அண்ணே அண்ணே அப்படியே சாஞ்சுக்கோ. இப்ப உடம்பு எப்படி இருக்கு அண்ணி? டாக்டர் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அம்மா, எந்த காரணத்து கொண்டும் அத்தை எமோஷனல் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ம். அண்ணி எதுக்காகடி எமோஷனல் ஆக போறாங்க? விஸ்வாவை பத்தி தான் அவங்களுக்கு கவலையே. அவன் வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னா இவங்க ஏண்டி எமோஷனல் டென்ஷன்லாம் ஆக போறாங்க? விஸ்வா, நீ தாண்டா அம்மா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இனிமே அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும். எனக்கு இந்த உலகத்துல அம்மாவை விட்டா வேற யார் இருக்காங்க? நான் எதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்த போறேன்? ஆமாமா, இனிமே அத்தை என்ன சொன்னாலும் மாமா மறுக்காம செய்வாரு. ஏண்டி, உங்க அத்தை விஸ்வா கிட்ட என்னடி புதுசா கேட்க போறாங்க? ஏற்கனவே அவங்க கிட்ட கேட்டது தானே. நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி அவங்க கிட்ட அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டான்னா அவன் வாழ்க்கையும் சரியாயிடும், உங்க அத்தையும் நிம்மதியாயிடுவாங்க. ஓ, அதுதான் நான் என்ன சொல்லணுமோ சொல்லிடுறேன்னு 10 தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லடா விஸ்வா. இப்ப எதுக்குடா அவங்க கிட்ட கோவப்படுற? அவங்க அப்படி என்ன தப்பா கேட்டாங்க? என்ன நான் கோவப்படலமா? அத்தை என் நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கோமே தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லல. அதான் நாளைக்கு கோர்ட்ல சொல்றேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்னம்மா? டேய் விஸ்வா, இந்த பாருடா, நீ என்ன கோச்சுக்கிட்டாலும் நான் கவலைப்பட போறது இல்ல. நீ யாருடா? நான் பார்த்து வளர்ந்த புள்ள. ஏண்டா, உன் மனசை பத்தி எனக்கு தெரியாதா? நீ யாருக்குமே எந்த கஷ்டமுமே நினைக்காதவன். அதனால தான்டா கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான்டா அத்தை சொல்றேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். கடைசி வரைக்கும்
என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. சரியா? அம்மா, இது பாரு, முதல்ல சாப்பிடு நல்லா. சரியா? சாப்பிட்டுட்டு மருந்து போடு, மாடியில் போய் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். நல்லா தூங்கணும். சரியா? அத்தை, ரசம் சாதம் கொடுத்தா போதும். மருந்து கொடுத்துருங்க மறக்காம. அவளுக்கு என்னன்னு தெரியும். நான் வரேன். என்னம்மா? சைட்டுக்கு போகாதடா. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். நாளைக்கும் ஒர்க்குக்கு போக முடியாது. எக்கச்சக்கமா வேலை இருக்கு. ஒரு ஹாஃப் டே போயிட்டு வந்துடுறேன். உடம்பு பார்த்துக்கோ. சீக்கிரம் வந்துடுறேன். வேண்டாம் விஸ்வா, போகாத. இன்னும் 2-3 நாளைக்கு நீ ஒர்க்குக்கு போகாதடா. அம்மா கூடவே இருடா. மா, உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அத்தை இருக்காங்க, கல்பனா கூடவே இருக்கா. அப்புறம் என்னம்மா பிரச்சனை உனக்கு? நான் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேம்மா. மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உடம்பு சரியில்லாத அம்மா பக்கத்துல 1000 பேர் இருந்தாலும் பெத்த புள்ள நீங்க இருக்கிற மாதிரி வருமா? என்ன கல்பனா, நீயும் புரியாம பேசுற? நான் என்ன ஃபாரின்கா போறேன்? இந்த இருக்கு பெச நகர். போயிட்டு 6 மணிக்குள்ள வந்துருவேன். 1/2 மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றேன்னு வேற சொல்றேன். இதை விட என்ன வேணும்? மா ப்ளீஸ்மா, சொல்றது புரிஞ்சுக்கோமா. நீ என்ன புரிஞ்சுக்கோ. நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். என்னமா? அதனால உங்க ஒருத்தர் மேலதான் அவங்களோட ஒட்டுமொத்த அஃபெக்ஷனும் இருக்கு. நீங்க அம்மான்ற வார்த்தையே கொஞ்சம் அழுத்தி ஹார்ஷா சொன்னாலே போச்சு. அதுவே அவங்களோட மனசை பெரிய எமோஷனலுக்கு கொண்டு போயிடும். என்னடா, நான் சொல்றத செய்வியா இல்லையா? சரிம்மா, நான் எங்கேயும் போல, உன் கூடவே இருக்கேன். சரியா? மாடியில் வந்து படுத்து ரெஸ்ட் எடு. மெதுவா எழுந்துரு. மெதுவா அதான் சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன்ப்பா. படியில ஜாக்கிரதையா கூட்டு போடா. மெதுவா. கல்பனா, நாளைக்கு நமக்கு சாதகமா தீர்ப்பு வரணும்டி. அதுக்கு வேண்டிக்க. அது போதும். சரி, நான் வத்தக்கறி கஞ்சி ரெடி பண்றேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க நந்தினி. வாங்கப்பா. வாங்க. ஏன் அங்க நின்னுட்டு இருந்தீங்க? உள்ள வந்து உட்கார வேண்டியது. பரவாயில்ல முரளி, அவர் இன்னும் வரலையே. அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? இல்ல, நான் இன்னும் அவனுக்கு கால் பண்ணவே இல்ல. நீங்க ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுனால நான் நேரா இங்க வந்துட்டேன். நேத்து கோர்ட்ல நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். சாரி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அன்னைக்கு சைட்ல கூட விஸ்வா கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமும் எப்படி இப்படி மாத்தி பேசலாம்னு எனக்கு தெரியல. ஆமாம் தம்பி, மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து என் பொண்ணை எப்படியாவது ஏத்துக்குங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்கலான்னு தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். தம்பி, என் பொண்ணுக்காக நான் மாப்பிள்ளையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கிறேன். ஐயோ சார், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வயசுல பெரியவர் நீங்க. நீங்க போய். வயசு என்ன தம்பி, வயசு வாழற வாழ்க்கை தான் மனுஷனுக்கு மரியாதையே உண்டாக்கி கொடுக்குது. அதுலயும் என் வாழ்க்கை எவ்வளவு கேவலமா போச்சு பாத்தீங்களா? என்னோட 3 பெண்களோட வாழ்க்கையும் என்னால சரி பண்ண முடியலையே. அதுலயும் மாலதிக்கும் ரேவதிக்கும் அமைஞ்ச மாப்பிள்ளைங்களாவது பிறப்பிலேயே மோசமானவங்க. ஆனா நந்தினிக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரையும் விதி இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்குதே.
மாப்பிள்ளைய எப்படியாவது இன்னைக்கு பார்த்து பேசி அவர் மனசை எப்படியாவது மாத்திடலாங்கிற நம்பிக்கையோட தான் இங்க வந்தோம். ஆனா என்ன காரணம்னு தெரியல, அவர் இன்னும் வராமலே இருக்காரு. முரளி, இன்னைக்கு நான் அவரை பார்க்கலனா நாளைக்கு கோர்ட்ல அவர் என்ன வேண்டான்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஐயோ நந்தினி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன். யாருப்பா போன்ல? முரளிமா. ஹலோ. ஹே விஸ்வா, காலையிலேயே சைட்டு கிளம்பிட்டேன்னு நீ எனக்கு ஃபோன் பண்ண, ஆனா இன்னும் வராம இருக்க. நீ வந்துருவேன்னு சொன்னதுனால தான் நான் பெசநகர் சைட்டுக்கு போனேன். நீ எங்கிருந்து பேசுற? நீ வரலன்னு கேள்விப்பட்ட உடனே நான் நேர பெசநகர்ல இருந்து அண்ணா நகர் சைட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடா. இல்ல முரளி, நான் இன்னைக்கு வரல. ஏண்டா? அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலையில பிபி ரைஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? இல்ல ஒன்றும் இல்லை, இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, பட் ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்காங்க. கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா விஸ்வா, திடீர்னு என்னடா ஆச்சு? என்னடா சொல்ற அதேதான், என் பிரச்சனை தான், அதே டென்ஷன். ஏன்டா உங்க அம்மா இப்படிலாம் பண்றாங்க? சரி, நீ ஒண்ணு பண்ணு, கல்பனா கிட்ட உங்க அம்மாவை கொஞ்ச நேரம் பாத்துக்க சொல்லிட்டு நீ ஒரு 1 hour இங்க வந்துட்டு போயேன் ப்ளீஸ். ஏன், என்ன அவசரம்? ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாண்டா, உன்னை பாக்குறதுக்காக நந்தினியும் அவங்க அப்பாவும் காலையில இருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.